ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஃபைன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டாபிக், எஸ்பெஷலி பிளெஸ்ஸிங்ஸ். கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் எப்போ நீங்கள் பிளெஸ்ஸிங்ஸை ரிசீவ் பண்ணியிருப்பீங்க? ஒருத்தவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, எப்போ லாஸ்ட் டைம் நீங்கள் உங்களோட பியூரான ஒரு பிளெஸ்ஸிங்கை ரிசீவ் பண்ணுனீங்க. ஒரு சில பேருக்கு ரொம்ப நாள் ஆகியிருக்கலாம் பிளெஸ்ஸிங்ஸ், ட்ரூவான ஒரு பிளெஸ்ஸிங்கை ரிசீவ் பண்ணி. பட் டோன்ட் வரி, ஸோ வெரி சூன் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸை ரிசீவ் பண்ண போகிறீங்க. நிறைய பீப்புளுக்கு, யூனிவர்ஸ்க்கு, கடவுளுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ரொம்ப நிறைய நன்றி சொல்கிற மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. உங்கள் லைஃப்பில் இனி அப்கமிங் டேஸில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். போர்டமாக போயிட்டுருக்க உங்கள் லைஃப்பில் ஒரு சர்ப்ரைசஸ் எல்லாமே நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் நிறைய பேத்துக்கு தேங்க்ஃபுல் பண்ணுற மாதிரியும் கிரேட்ஃபுல்னஸோட இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகளும் அமையுது. ஸோ பி கிரேட்ஃபுல் ஆல் தி டைம். ஆனால் அதே மாதிரி உங்ககிட்டயுமே நிறைய பேர் தேங்க்ஃபுல் பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் அமையுது. ஓகேங்களா? ஸோ அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா மனசார உதவி செய்யுங்க. அவங்க பிளஸ் பண்ணாங்க அப்படின்னா அது டெஃபினட்டாக உங்களோட லைஃப்பில் நிறைய பாசிட்டிவான விஷயங்களை சீக்கிரமாகவே அட்ராக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் சொன்னது, கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸுங்கிறது அதுதான். ஸோ நிறைய பிளெஸ்ஸிங்ஸை ரிசீவ் பண்ணுவீங்க, நிறைய விதத்தில் நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ பி ஆக்டிவ். உங்களுக்கு எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ மனசார உதவி செய்யுங்க. அண்ட் உங்களோட கம்யூனிகேஷன்லேயும் சரி, நீங்கள் பேசுகிற வார்த்தைகளுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவுமே இருங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் யார்கிட்டயாவது கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் சொல்கிற வார்த்தைகள், நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும், அது ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பர்சனுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கணும், ஒரு கிரேட்ஃபுல்லோடு இருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் அது மூலயமா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி எந்தெந்த விதத்தில் நீங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க, அது மூலயமா உங்கள் லைஃப் எப்படி இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ ரொம்ப க்ளோஸ் மைண்டடாக இருக்கீங்களா? உங்களோட மனசை ரொம்ப க்ளோஸ்டாக வச்சுருக்கீங்கன்னா ஜஸ்ட் எல்லா பாரத்தை எல்லாத்தையும் லெட் கோ பண்ணிட்டு ஓப்பன் யுவர் ஹார்ட் டு ரிசீவ் த பிளெஸ்ஸிங்ஸ். ஓகேங்களா? பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு சொன்ன உடனே அழகான கார்டு, எக்ஸாக்டாக என்ன கார்டு வரணுமோ அது அப்படியே வந்திருக்கு உங்களுக்கு. See, look at the card. Sun energy. எவ்வளோ பிரைட்ஃபுல்லாக இருக்கு, பார்க்குறப்பவே அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கு உங்களுக்கு. See, இது டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ட்ரூ பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். இது இந்த டேரோ டெக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சன் கார்டு வெரி மோஸ்ட் பாசிட்டிவான ஒரு கார்டு. ஓகேங்களா? ஸோ இந்த கார்டை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னாவே நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் தான் இனி வரும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. ஓகே, சன் எனர்ஜி நீங்கள் ரிசீவ் பண்ண போறீங்க. அப்போ ஒரு இருட்டா இருக்கிற இடத்துல ஒரு சன் எவ்வளோ வெளிச்சத்தை கொடுக்குதோ அது மாதிரி உங்களோட லைஃப்லயுமே பார்த்தீங்கன்னா நிறைய லைட், பியூரான லைட் வரப்போகுது. ஓகேங்களா? ஒரு புதுசா ஏதோ ஒன்று நீங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரியான ஒரு வாய்ப்புகளும் வருது. இது ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். ஸோ ஒரு சில பேர் ரிலேஷன்ஷிப்ல கிவ் அப் பண்ணியிருக்கலாம். ஓகே, அது லவ் இல்லைன்னா ஒரு பீப்புளோட அட்டாச்மெண்ட்ல இருந்தோம் அப்படின்னா மறுபடியும் ஹர்ட் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப லோன்லி ஜேர்னியில் போயிருக்கலாம். பட் இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை அகெயின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஒரு சூழ்நிலைகள் அமையுது.
பிகாஸ் சின்ஸ் சன் கார்டு வந்திருக்கனால நிறைய பாசிட்டிவான பீப்புள்களை நீங்கள் மீட் பண்ணுவீங்க. ஸோ அந்த பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் மனசு அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்ததோ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு சொல்யூஷனாக இருப்பாங்க. அண்ட் அகெயின் உங்களோட லைஃப்பை வந்துட்டு ஆக்டிவாக வந்து வச்சுருப்பாங்க. அண்ட் உங்களுக்கான ஒரு கோல் இருக்கும் பார்த்தீங்களா, எனி கோல், சின்னதாக இருந்தாலும் சரி, இல்லை லாங் டேர்ம் கோலாக இருந்தாலும் சரி, ரொம்ப நாளாக ஏதோ மேலே ஆசைப்பட்டு இல்லை அது பண்ணணும்னு நினச்சிருந்தாலும் கண்டிப்பாக அது வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஓகேங்களா? சரி, அந்த கார்டு பார்க்குறப்பவே நிறைய ஜாய், ஹாப்பினஸ், அட்ராக்ஷன், நிறைய செலிப்ரேஷன்ஸ் ஆல்சோ இருக்கு. ட்ரூ ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ட்ரூ ஹாப்பினஸ் இந்த சென்ஸ், உங்களோட ஓவர் திங்கிங் நீங்கள் பண்ணிட்டே இருக்கிற ஹேபிட் இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்டாப், அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், ஹாப்பினஸ் அதிகமாகும். ஓகேங்களா? அண்ட் சரி, இந்த கார்டு வந்திருக்கனால இட் இஸ் யுவர் மொமெண்ட் டு ஷைன். நீங்க ஷைன் ஆகக்கூடிய மொமெண்ட் வந்திருக்கு. அது நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க என்னென்னலாம் கேட்குறீங்களோ, என்ன பாசிட்டிவான விஷயங்கள் வரணும்னு கேட்குறீங்களோ அது எல்லாமே இந்த ஒரு கார்டு மூலியமாவே உங்களுக்கு சொல்றாங்க. ஓகேங்களா? உங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப மென்டலி சரி, பிசிக்கலி, எமோஷ்னலி ரொம்ப ட்ரெயின்ட் ஆகியிருக்கலாம், ரொம்ப ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாமல் இருக்கலாம், ப்ராப்பர் ஃபுட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட ஹெல்த் நல்ல ரெக்கவர் ஆகும், நல்ல சேஞ்சஸ் கண்டிப்பாக தெரியும், நல்ல ப்ராப்பர் ஸ்லீப் கிடைக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ உங்களோட ஹெல்த் வந்து நல்ல இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் நல்ல ஒரு சான்சஸ் இருக்கு. அண்ட் சில்ட்ரன், குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்துச்சு, ஒரு ஓவர் திங்கிங் இருந்துச்சு, பயம் இருக்கு அப்படின்னா எஸ், அதுவுமே வந்து சால்வ் ஆகும். ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஓவரால். அவங்களுக்கு நிறைய ஓவர் திங்கிங் பண்ணி எல்லா விஷயத்தையும் குழப்பிக்கிட்டு இருக்கீங்களா, அதுல இருந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சம்டைம்ஸ் பீப்புளோட பிஹேவியர்ஸ் வச்சு ஓவர் திங்கிங் பண்றீங்கன்னா அந்த பிஹேவியர் ஏன் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் ஏதோ ஒரு ப்ரொஃபஷனலி நீங்க ஏதோ ஒரு காம்ப்ளிகேட்டடான சூழ்நிலையில இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு விஷயமே வந்துட்டு உங்ககிட்ட வந்து மறைச்சு வைக்க முடியாது, எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிய வந்துடும். ஓகே, ஆக்சுவலி இப்போ ஃபியூ டேஸாக வந்துட்டு எனக்கு நல்லா தெரியுது, நான் எடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கார்டு எல்லாமே எனக்கு நல்ல பாசிட்டிவாக தான் வருது. சன் கார்டு வருது, 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஃபேமிலி கார்ட்ஸ் எல்லாம் ஹாப்பினஸாக தான் வருது. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு நல்ல நேரங்கள் வருது. ஆனால் நீங்கள் அதை எப்படி அழகா யூஸ் பண்றீங்கிறதுல தான் இருக்கு. ஓகேங்களா? See, Queen of Wands. Too much of yellow, right? Very very positive. நல்ல ஆப்டமிஸ்டிக்கான நிறைய விஷயங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. அண்ட் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி ஆல்சோ நல்ல இன்க்ரீஸ் ஆகும். சரி, இந்த கார்டை பார்க்குறப்ப எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கு. அண்ட் உங்களோட இன்னசென்ஸ், இவ்வளோ நாளாக வாழ்க்கையில் ரொம்ப சீரியஸாக இருந்தீங்களா, எல்லா பிரச்சனைகள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அது எல்லா பாரமும் இறங்குறப்போ உங்களுக்கான அந்த ஒரு இன்னசென்ட்டான ஒரு பிளேஃபுல் நேச்சர் இருக்கும்ல, ஜாலியாக ஒரு குழந்தைத்தனமாக இருக்கிறது, உங்களோட லவ்டு ஒன் கூட நீங்கள் ரொம்ப ஒரு இன்னசென்ட்டாக ஒரு சைல்ட் லைக் மாதிரி இருக்கிறது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஆல்சோ நடக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளார வந்து ஹாப்பினஸை இது மூலயமா நிறைய அட்ராக்ட் பண்ணலாம். சரி, ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜி உங்களை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? அது என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய ஐடியாஸ், நிறைய கிரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணலாம் அப்படின்னு தோணும், புதுசாக லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு தோணும். எஸ்பெஷலி நிறைய கற்றுக்கலாம், நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம், இல்லை செல்ஃப் லேர்னிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டடீஸ் ரிலேட்டடாக புதுசாக கற்றுக்கணுங்கிற ரிலேட்டடாக நிறைய வந்து ஐடியாஸ் வரும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா எவ்வளோ சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறப்போ யூஸ் பண்ணிடுங்க, டிலே பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ பிகாஸ் உங்களுக்கான டைமிங் அவ்வளோ பிரைட்டாக இருக்கிறப்போ நீங்கள் அதை வந்து டிலே பண்ண அது அந்த குட் லக் அப்படியே போயிடும்.
பாசிட்டிவான ஒரு கேரக்டரா இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இப்போ நீங்க இப்போ ஒரு பாசிட்டிவான கேரக்டரா இருக்கீங்களான்னா கிடையாது. ஆல்தோ நான் ரொம்ப பாசிட்டிவ் அப்படின்னு நீங்க சொன்னாலுமே டீப் இன்சைட் ஒரு சில நெகட்டிவிட்டி இருக்கதான் செய்யுது. ஸோ நீங்க அந்த நெகட்டிவிட்டி என்னங்கிறத ரியலைஸ் பண்ணி பாசிட்டிவா மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் உங்களோட சோஷியல் லைஃப் ஆல்சோ இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் உங்களோட சோஷியல் லைஃப் நல்லா இருக்கு, நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க? நீங்க இப்போ ஒரு சில பேர் இன்ட்ரோவர்ட்டா மாறி இருக்கலாம். உங்களோட நேச்சர் இன்ட்ரோவர்ட்டா இருக்காது, எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சனாக தான் இருந்திருப்பீங்க. பட் இப்போ கரண்ட்ல இன்ட்ரோவர்ட்டா இருக்கலாம், எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரோவர்ட். ஒரு பீப்புள் ஆப்போசிட்ல நின்று பேசினா கூட பதில் பேச முடியாத அளவுக்கு ஒரு ரொம்ப க்ளோஸ் மைண்டடா இருக்கீங்க. ஸோ உங்களோட சோஷியல் லைஃப்ல அந்த ஒரு டெவலப்மெண்ட் வரும். ஓகேங்களா? அண்ட் உங்கள் கெரியரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும். கெரியரில் பாசிட்டிவான மூமெண்ட்ஸ் ஆல்சோ இருக்குது. சின்ஸ் இந்த 2 கார்டுமே நல்ல பிரைட்ஃபுல்லாக வந்திருக்கிறனால பாசிட்டிவான விஷயங்களும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட். ட்ராவலிங் ஆல்சோ பாசிபிள்ங்க. நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. அதாவது உங்களுக்கான அந்த ஒரு பொசிஷன், எந்த இடம் இவ்வளோ நாளாக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணீங்களோ, விட்டு கொடுத்தீங்களோ, அந்த இடம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இது உங்களோட கெரியர் பொசிஷன்லையும் சரி, வீட்டிலுமே சரி, நீங்களா எடுத்துக்குவீங்க. அதாவது உங்களுக்கு அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. யார் உங்களோட பொசிஷனை எடுத்தாங்களோ, இது உங்கள் வீட்டிலையும் சரி, உங்களோட ஒர்க் ஏரியாலும் சரி, அந்த இடத்த திருப்பி நீங்கள் ஃபைட் பண்ணி எடுத்துக்குவீங்க. ஓகேங்களா? ஸோ அதில் ஒரு சில பீப்புள் இவ்வளோ நாளாக உங்களை வீக் கேரக்டராக பார்த்த பர்சன்ஸ் எல்லாரும் பயப்படுவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஒரு லைன் எனர்ஜி அப்படிங்கிறது வெளியே கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களையெல்லாம் உங்களை பார்த்து பயம் இல்லாத பர்சன்ஸ்க்கு பயம் வரும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இவ்வளோ நாள் அந்த கோபம், அந்த ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜி ஹோல்டு பண்ணிட்டே இருக்கீங்க, வெளியே வரும். எஸ், உங்களுக்கான பொசிஷனை நீங்க எடுக்கிறப்போ நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. பட் அட் த சேம் டைம் உங்களோட டெசிஷன் மேக்கிங் மட்டும் கரெக்டா நீங்க இருக்கணும். ஓகேங்களா? நீங்க எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள்ல ஸ்ட்ராங்கா நிக்கணும். டபுள் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ நீங்கள் உங்களோட மென்டல் அண்ட் எமோஷ்னல் ஹெல்த்தில் ஃபஸ்ட்டாக நீங்கள் அதுக்கு ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? பிகாஸ் இனிமேல் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, தட் ஆல் இம்பார்ட்டண்ட். நிறைய பிளெஸ்ஸிங்ஸை ரிசீவ் பண்ணுறப்போ அட் த சேம் டைம் உங்களுக்கு ஹை பொசிஷனில் நீங்கள் இருக்கிறப்போ நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க. அப்போ நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் மனசார ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க பிளெஸ்ஸிங் பண்ணிட்டு போகிறது இன்னும் நீங்க மேன்மேலும் உயரத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். ஓகேங்களா? கஷ்டப்பட்டதுக்கும் இவ்வளோ நாளா நீங்க செஞ்ச நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்களுக்கு எஸ், ட்ரூ பிளெஸிங். ஜஸ்டிஸ் கார்டு, லவ்லி. இன்னைக்கு சூப்பர்வான கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. உண்மையிலே இது ட்ரூ பிளெஸிங்ஸ் தான் நான் சொல்லுவேன். கம்ப்ளீட் பிளெஸிங். 3 ஹை பாசிட்டிவ் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நிறைய பெரிய பெரிய டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையுங்க. ஓகேங்களா? லைஃப்ல இது வரைக்கும் நீங்க இண்டிவிஜுவலி ஒரு பிக் டெசிஷன் எடுத்திருக்கீங்களா லைஃப்ல அப்படின்னா, ஒரு சில பேர் மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருப்பாங்க. நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்றதுக்கும் சரி, அதை ரியாலிட்டியில அந்த ஒரு நீங்க உங்களோட டெசிஷனை கொண்டு வர விடாம நிறைய தடுத்திருப்பாங்க. பட் இனிமேல் ஒரு பெரிய முடிவு எடுக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வருது.
பிக் டெசிஷன். ஸோ அதனால நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட டெசிஷன் மேக்கிங் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள். ஏன் அப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வருது. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு சில பேர் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் ஃபாரின் கான்ட்ராக்ட், ஃபாரின் கனெக்ஷன்ஸ் அது வரத்துக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ இனிமேல் நீங்கள் உங்களை நல்லா டெவலப் பண்ணிக்கணும். உங்களோட கம்யூனிகேஷன்லையும் சரி, நீங்கள் பீப்புளோட எப்படி இன்ட்ராக்ட் ஆகுறீங்க, ஓகேங்களா? ஸோ எல்லாமே உங்களோட பாடி லாங்குவேஜ் வரைக்குமே நீங்கள் கம்ப்ளீட்டாக இம்ப்ரூவ் பண்ணணும். அது ரொம்ப தேவைப்படுது. ஓகேங்களா? என்ன மாதிரியான ஒரு பர்சனா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது அடையறதுக்கான சூழ்நிலைகள் வர்றப்போ நீங்க ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஓகே. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றப்போ மோர் தேன் 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வருது. ஸோ அதில் எது வேணும், எது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறத நீங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், எஸ் இப்போ ஒரு புது ப்ராஜெக்ட் வருது, அதை எடுத்து பண்ண முடியும், எஸ் ஐம் வெரி கான்ஃபிடென்ட் அப்படின்ற ஸ்டேஜில் மட்டும் நீங்கள் எடுக்கணும். ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதே, நம்ம கேட்டது வருதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா வாய்ப்புகளையுமே அக்செப்ட் பண்ணக்கூடாது. உங்களால் அதை செய்ய முடியும், அதை ஹேண்டில் பண்ண முடியும், எஸ் அப்போ நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் லீகல் இஷ்யூஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஃபேவராக தான் வருது. அண்ட் பாஸ்ட்ல நடந்த எல்லா பிரச்சனைகள், கார்மிக் கனெக்ஷன்ஸ், நெகட்டிவ் கர்மா எல்லாமே சால்வ் ஆகுது. ஸோ உங்க லைஃப்ல நீங்க பண்ண ஒரு சில நெகட்டிவ் கர்மா, பாஸ்ட் லைஃப் கர்மா, அதனாலதான் இவ்வளவு நாள் நீங்க லைஃப்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், நிறைய பேக் ஸ்டாப், செட் பேக் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கலாம். பட் நவ் அது அத்தனையும் நீங்க ஃபேஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க. இனிமேல் திங்ஸ் உங்களுக்கு ஃபேவராக வரும். ஓகே, நான் எடுத்த ஃபர்ஸ்ட் 3 கார்ட்ஸ் அவ்வளோ லவ்லியா இருக்கு. எனக்கு இதை பத்தி பேசினா இன்னும் பேசிக்கிட்டே போலான்னு இருக்கு, அவ்வளோ நிறைய மெசேஜஸ் இருக்கு. ஸோ பட் நவ் நீங்க பயப்படணும், எதிர்காலத்தை பத்தி பயப்படணும்னு கவலையே கிடையாது. ஸோ பயந்துக்கிட்டு உட்காந்துட்டு ஓவர் திங்கிங் பண்ணாம நீங்க உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கையை யூனிவர்ஸ் கொடுக்கறப்போ நீங்க உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ரீடிங். இன்னைக்கு ரீடிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ ஹோப் தட் உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.